வெற்றி, என்னடா எல்லாம் தெரிஞ்ச நீயே நேத்து அப்படி பேச ஆரம்பிச்சிட்ட பத்தியா? பொதுவா கதிர் தான் அப்படிலாம் பேசிட்டு இருப்பான். ஆனா நீ பொறுப்பான பையனாச்சுடா. நீ நேத்து பிரச்சனையை பெருசு பண்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேடா. ஐயோ அப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் என்னமோ சாதாரணமா ஒரு சின்ன பிரச்சனைன்னு நினைச்சேன். அது எப்படியோ பெருசாயிடுச்சுப்பா. நானே என் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க வீட்டெல்லாம் பார்த்து நம்ம வீட்டை பத்தி பெருமையா பேசுவோம்ப்பா. நம்ம வீட்டில் இப்படிலாம் நடக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. டேய், என்ன சொல்றது, யாரை திட்டுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்னதான் நம்ம வீட்டுக்கு இந்திரா வந்த முறை தப்புன்னு உங்க அம்மா அடிக்கடி சொன்னாலும், அவ யாருக்காக வந்தா? அவ அக்கா நல்லா இருக்கணும் தானே வந்தா. நாம அதையும் சொல்லியாச்சு. காவியா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தப்போ நம்ம எல்லாரும் எப்படி தவிச்சிட்டு இருந்தோம். அன்னைக்கு அவதானடா முன்னாடி நின்னு நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்தனா. இதெல்லாம் எடுத்து சொன்னா எதுக்காக நீங்க இந்திராவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு எல்லாரும் ஏன் மேல எகிரிட்டு வராங்க. என்ன சொல்றதுனே புரியலடா. பா, போன முறை இவங்கெல்லாம் வந்திருந்தப்போ அதான் காவியாவோட தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல உங்க உயிரியே இந்திரா தான்ப்பா காப்பாத்தினா. இன்னைக்கு அம்மா இந்திராவை வெளியே போக சொல்றாங்க. அம்மா எதுவும் தப்பா செய்ய மாட்டாங்க தான். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அம்மா ரொம்ப நன்றி மறந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சமந்தி, என்ன செஞ்சு என்ன? என் பொண்ணு தினம் ஒரு பிரச்சனையோட போராடிக்கிட்டு தான் இருக்கா. சரி, அப்படியே போராடினாலும் மாமியார் வீட்டுல தானேன்னு இருக்கட்டும்னு நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கே கேடு வந்துருச்சு. நாளைக்கு என் வீட்டுக்காரர் வந்தாருன்னா இந்த விவாகரத்து விஷயத்தை எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சம்பந்தி. நீங்க தான் பார்த்து ஏதாவது செய்யணும். நீங்க கொஞ்சம் பேசுங்க சம்பந்தி. அத்தை அத்தை அழாதீங்க அத்தை. அப்பா, கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிங்கப்பா. ஆனா இந்திரா இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிங்கப்பா ப்ளீஸ். ஏண்டா வெற்றி, இதெல்லாம் இது வரைக்கும் நான் யோசிக்காம இருப்பேன்னு நினைக்கிறியா? டேய், இங்க உங்க எதிர்க்க பேசுனதும் இல்லாம தனியா கூட்டு போய் அவட்ட எவ்வளவு பேசியிருக்கேன் வெற்றி. ஜெயா எல்லா விஷயத்தையும் மன்னிக்கிறவ. டேய், எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுடா. இந்திரா விஷயத்துல அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. டேய் வெற்றி, அது மட்டும் இல்லாம இதை ஊதி பெருசு பண்றதுக்குன்னே இந்த வீட்டுல சில கெட்ட சக்திகள் இருக்கே. அதான் உன் சித்தியும் உன் பொண்டாட்டியும் எல்லாம் அதுங்க செய்யற வேலைதான். அதனாலதான்டா இந்திரா மேல ஜெயாக்கு அவ்வளோ வெறுப்பு. சமந்தி, இந்திரா ரொம்ப பாவம். கொஞ்சம் துருதுருன்னு இருப்பாளே தவிர மனசறிஞ்சு அவ யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. ஐயோ சம்பந்திமா, என்ன சம்பந்திமா நீங்க? இதை நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? இந்திரானால யாருக்குமே கெடுதல் நினைக்க முடியாது சம்பந்திமா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. தனக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கு கூட அவன் நல்லது செஞ்சிருக்கா. என் பொண்ணை பத்தி நீங்க பெருமையா பேசுறத கேட்டும் கூட என்னால சந்தோஷப்பட முடியாத நிலைமையில இருக்க. இப்ப அவ வாழ்க்கை அந்த இடத்துல இருக்கு. என்ன செய்ய போறோம்? காலையில கூட நான் இப்படி புலம்புறத பார்த்துதான் சுபா காவி அவ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டா. இந்திரா சொன்ன மாதிரி அந்த தெய்வ சக்தி தான் இந்திராவுக்கு ஒரு நல்லது செய்ய முடியும். இனிமே தெய்வத்தை நம்புறதை விட எனக்கு வேற வழி இல்ல சம்பந்தி. சம்பந்திமா, ஜெயா ரொம்ப பிடிவாதக்காரி. அவ அவ்வளவு சீக்கிரம் அவன் முடிவை மாத்திக்குவான்னு எனக்கு தெரியல. பா, அதான்ப்பா ரொம்ப பயமா இருக்கு. அம்மா முடிவை மாத்துறது ரொம்ப கஷ்டம். இப்பவே நம்ம பேசி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணா பரவாயில்லப்பா. ஆனா அவங்க முடிவு எடுத்துட்டா ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம்,
கௌதமுக்கு இந்திராவை பிடிச்சிருக்க மாதிரி தான்ப்பா இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்காங்க, ரொம்ப பாசமா இருக்காங்க சம்பந்தி. இந்த காலத்துல இப்படி ஒரு ஜோடியை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். ஆமா, நல்லா வாழ வேண்டிய பிள்ளைங்க. நம்ம பெரியவங்கள பார்த்து சேர்த்து தான் வைக்கணும். அவங்க பெரியறதுக்கு நாமளே காரணமா இருக்க கூடாதுல்ல. வாழ வேண்டிய வயசுல 2 பேரும் இப்படி பிரிக்கிறது நல்லதில்ல சம்பந்தி. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என் பொண்ணு மேல கருணை காட்டுங்க. ஐயோ சம்மதிமா, இப்படிலாம் பேசி என்னை சங்கடப்பட வைக்காதீங்க. வேணா ஒண்ணு பண்ணலாம். நம்ம இங்க இருந்து பேசுறத ஏன் ஜெயா கிட்ட பேசக்கூடாது? எல்லா விஷயத்தையும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவோம். அவ ரூம்ல தானே இருக்கா, வாங்க போய் பேசுவோம். சரி, அதுக்கப்புறம் நடக்கிறது அது அப்புறம் பாத்துக்கலாம். என்னடா வெற்றி? போலப்பா. வாங்க வாங்க சம்பந்தி. சம்மதி. வாங்க. என்ன பண்ணலாம்? இவங்களுக்கெல்லாம் பொழப்பே இல்லையா? காலையில காஃபி குடிச்சோமா டிஃபன் சாப்பிட்டோமான்னு இல்லாம எதுக்கு இதை செய்யறாங்க? இவங்கள தீர்மானமா போறத பார்த்தா ஒரு முடிவோட தான் போவாங்க போலயே. ஒருவேளை அக்கா இவங்க பேசுறது கேட்டு இந்திராவை வீட்லயே இருக்க சொல்ல போறாங்க. விடக்கூடாது ராகினி, விடவே கூடாது. கௌதம ரூம்லயே தடுத்த மாதிரி இவங்கள அக்கா கிட்ட பேச விடாம தடுக்கணும். இல்லைன்னா அக்காவை கன்வின்ஸ் பண்ணி இந்த பிரச்சனைய நார்மல் ஆக்கிடுவாங்க. என்ன பண்ணலாம்? சரி, முதல்ல அக்கா ரூம்ல போய் பார்ப்போம். அக்கா, அக்கா, அக்கா. ஆஹா, ஐயோ, அக்கா குளிச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணலாம்? அவங்க வேற வந்துட்டு இருக்காங்களே, ஏதாச்சும் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? கௌதம எப்படி அக்கா கிட்ட பேச விடாம பண்ணமோ அதே மாதிரி இவங்களையும் அக்கா கிட்ட பேச விடாம பண்ணணும். என்ன செய்யலாம்? கரெக்ட். குட் மார்னிங் கௌதம். ம். இந்த காஃபியை குடி. கௌதம், புடி காஃபியை குடி. டைம் ஆச்சு கௌதம். நீ என்ன எதையோ யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்க? சீக்கிரம் இந்த காஃபியை குடி. ம். கௌதம், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டியா? ஏதோ டிஃபெக்ட் இருக்கு, சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தியே, சரி பண்ணிட்டியா? கௌதம், நான் ஒன்று சொல்லவா? இந்த எக்ஸாம் டென்ஷன்ல உன் ப்ராஜெக்ட் விஷயத்தையே நான் மறந்துட்டேன். அப்புறம் அக்காவோட சீமந்தத்துக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டல்ல? அப்புறம் பர்த்டேக்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் மறக்காம சொல்லிரு கௌதம். ஐயோ கடவுளே. அப்புறம் கௌதம், கல்யாண கிட்ட நான் சொல்லவே மறந்துட்டேன். அவளால எக்ஸாம் எழுத முடியாதுல்ல, அதனால அவளை பார்க்கவே முடியல. சுத்தமா நான் மறந்தே போயிட்டேன் கௌதம். எனக்கு டெய்லியும் ஒரு ஆல் தி பெஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கா. எனக்கு அதுக்கு பதில் போட கூட டைமே இல்லை தெரியுமா? ரொம்ப நன்றி கேட்ட ஃப்ரெண்டு போல நான். கௌதம், நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? கௌதம், நீ கல்யாணிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணிடுறியா? அவன் நம்ம ஃபேமிலிக்கும் எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா.
ப்ளீஸ் கௌதம். ஆ. கௌதம் பண்ணுவல? ம். ஆ. ம். எப்படியா அக்கா வர லேட் ஆகும். வாங்க சம்பந்தி வா. சொல்லுங்க. இதோ ஜெயா இங்கே தான் நிற்கிறா, ஃபோன் பேசிட்டு இருக்கா. நீங்க வாங்க உள்ள போலாம். எங்க நில்லுங்க. ஜெயா, சம்பந்திமா வந்திருக்கிறாங்க ஜெயா. நாங்களாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதை கொஞ்சம் பொறுமையா கேட்கணும் ஜெயா. என்ன ஜெயா இப்படியே நின்று இருந்தா எப்படி? நாங்களாம் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கோம். ஜெயா. சம்பந்தியம்மா சம்பந்தியம்மா, ஓகே ஓகே, நான் கூப்பிடுறேன். ப்ளீஸ் கோவப்படாதீங்க. என் பொண்ணு இந்திரா விஷயமா தான் நாங்க எல்லாரும் பேச வந்தோம். நீங்க முதலே கோவப்பட்டுட்டா சொல்ல வந்த விஷயத்தை எங்களால சரியா சொல்ல முடியாது. அதான் சம்பந்தி எப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க கதவை திறக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்றத ஒரே நிமிஷம் கேட்டீங்கன்னா போதும். சரி ஜெயா, நாங்க சொல்றதை மட்டும் கேட்டு ஒரு முடிவு பண்ணு. ஜெயா, உனக்கு தெரியாத நல்லது கெட்டது கிடையாது. எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுதான் நாம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு எல்லாம் நீதானே காரணம். இன்னைக்கு நீ இந்திரா விஷயத்தில் எடுத்த முடிவு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஜெயா. அதனால்தான் ஜெயா உங்ககிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லான்னு வந்தோம். சம்பந்தி அம்மா, நான் தான் இந்திராவுக்காக பேச சொல்லி சம்பந்தி கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க சம்பந்தி அம்மா. இந்திராவோட வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் பொண்ணை கை விட்டுறாதீங்க. என் பொண்ணை வாழ வைங்க சம்பந்தி அம்மா. என் பெரிய பொண்ணை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்கன்னு நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அதை நினைச்சு நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப பெருமையா தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப என் சின்ன பொண்ணுக்கு மட்டும் இப்படி அநியாயம் பண்ணிடாதீங்க சம்பந்தி அம்மா. ஒரு அம்மாவா உங்களுக்கு என் கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். மா, நான் யார் பக்கமும் இல்லைம்மா. இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இத்தனை பேரும் சொல்லும்போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இப்படி கதவை கூட திறக்காம நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ப்ளீஸ்மா, கொஞ்சமாவது வெளில வந்து பேசுங்கம்மா. ஐயோ, இந்த வளர்ந்த கெட்டவன் வேற வெளியில வான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அக்கா வேற குளிச்சு முடிச்சிட்டானா இவங்கள பாத்துருப்பானே. நான் பேசுறதே பயமா இருக்கு. சத்தம் கேட்டிருக்குமோ? கேட்டிருக்காது, தண்ணி சத்தம் தான் கேக்குது. கௌதம், இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி மௌன விரதம் இருக்க? எக்ஸாமுக்கு லேட் ஆச்சுன்னு காலையில 6 மணில இருந்து நீ தான் விரட்டிட்டே இருப்ப. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? நீ தானே கௌதம் என்ன துரத்திட்டே இருப்ப. இப்போ நீயே ரெடி ஆகாம இப்படி உட்காந்துட்டே இருந்தா எப்படி சொல்லு? என்னால நார்மலாவே இருக்க முடியல இந்திரா. நீயும் என்னென்னமோ சொல்ற. என்ன நார்மலாக்க தான் நீ இத்தனையும் பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் உன் வேதனையை தீர்க்க முடியலன்னு கவலைப்படுறேன் இந்திரா. இதெல்லாம் சரியா இல்ல கௌதம். எழுந்திரி. இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? ஆஹா. அங்க எதுவுமே தெரியலையே. Hey. அங்க என்ன தெரியுது? எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதே கௌதம். உன்னை இப்ப எக்ஸாம்க்கு கிளம்ப சொன்னா அங்க என்னமோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. சரி ஓகே, நீ ஒன்னும் என்ன கொண்டு போய் விட வேண்டாம்.
நானே ஏதோ ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி இல்லை ட்ரெயினை பிடிச்சி கூட போய்க்கிறேன். அவ்வளோதான். பரவாயில்ல, இருக்கட்டும் போ. அப்பாடி, சிரிச்சாச்சு. இந்த முகத்துல இப்பதான் லேசா சிரிப்பு வருது. இப்ப ஆக்சுவலா நானே கிளம்பி போனா உனக்கு சந்தோஷம் தான் இல்ல? சரி, ஓகே, நானே போய்க்கிறேன். ஏய் இந்திரா, நீ இரு, வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆகிட்டு வரேன். ம். சரிம்மா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். எனக்கு என்னமோ இந்திராவும் கௌதமும் நல்லபடியா புருஷன் பொண்டாட்டியா வாழ்வாங்க தான் எனக்கு தோணுது. இதுக்கு மேல அவனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்க இஷ்டமா? சம்பந்தி அம்மா, இந்திரா நல்ல பொண்ணுதான். ஏதோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவளை உங்களுக்கு எதிராவே காட்டுது. அவசரப்பட்டு என் பொண்ணு வாழ்க்கையை கைவிட்டுறாதீங்கம்மா. என்னதான் அவ படிச்சு கலெக்டர் ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். நீங்க யாரும் கெட்டவங்க இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் பொண்ணு விஷயத்துல மட்டும் இப்படி மூடின கதவாவே நீங்க இருக்கீங்களே, நான் என்ன செய்வேன்? அத்தை, வாங்க அத்தை, போலாம். அம்மா இதுக்கு மேல மனசு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அம்மா, இப்பவாச்சும் கொஞ்சம் வெளில வாங்கம்மா, ப்ளீஸ். எனக்கு புரியுது ஜெயா, இதை பற்றி நாங்கள் பேசினாவே உனக்கு பிடிக்காதுன்னு. அது எங்களுக்கும் தெரியுது. உனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு அதுலேருந்து நீ வெளியே வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற. நான் ஒன்று சொல்லட்டா, அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்லை ஜெயா. இப்போ சொன்னா உனக்கு புரியாது. ஏன்னா உன் தங்கச்சி தான் உன்னை அப்படி ஏற்றி விட்டுட்டு இருக்கா. உன் கட்டின புருஷன் நான் வெளியே நிற்கிறேன். ஒரே ஒரு தடவை கதவை திறந்து என்னன்னு கூட கேட்க மாட்டேல. இந்த ஒரே ஒரு முறை மட்டும் கதவு தர ஜெயா. நான் என்ன சொல்றேன்னு கேளு ஜெயா. இந்த வீட்ல இதுக்கு மேல யாரும் அந்த இந்திராவை பத்தி பேசக்கூடாது. பேசுனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். எல்லாரும் இங்க இருந்து போங்க. ஜெயா, போங்கன்னு சொல்றேன்ல. மா, ஏமா இப்படி பண்ற? ஏய், போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. பா, வாங்க. இதுக்கு மேல இங்க நின்னு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க அம்மா ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் ஆறுதலா பேசுவாடா. இப்படி கல்மனசுக்காரி மாதிரி இருக்கிறா. நம்ம முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறா. அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துருமா என்ன? சத்தியமா இதனால நம்ப முடியலடா. ஐயோ அப்பா, நீங்க தயவு செஞ்சு மனசை விட்டுறாதீங்கப்பா. நம்மளால என்ன முடியுமோ செஞ்சிட்டோம். அதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. வாங்க அத்தை, வாங்க அத்தை. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை. ஷம்மாடி, பயந்துட்டேன். எதையாவது சொல்லி அக்காவை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. எப்படியும் கௌதமியும் இவங்களையும் அக்கா கிட்ட சேர விடாம தடுத்துட்டோம். அக்கா குளிச்சு முடிச்சிட்டா போல, வந்தா நம்ம மாட்டிக்குவோம். சீக்கிரம் இங்கிருந்து போயிடலாம். என்ன வீட்ல எந்த சத்தத்தையும் காணோம்? ஏன் வெற்றி, வீட்ல காஃபி டிஃபன் எல்லாம் செய்யறாங்களா இல்லையா? எங்க போயிட்டாங்க எல்லாரும்? எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க.
இப்போ வந்துருவாங்க. ஓ இல்ல, இந்த சீமந்தத்துக்கு வீடே சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். வந்து பார்த்தா எல்லாரும் உம்முன்னு இருக்காங்க. ஹா, நம்ம சொந்தக்காரங்கள வர ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்தா விசேஷ வீடு மாதிரியா இருக்கு. ஹம், ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு வெற்றி? அது புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை முதல்ல இப்பதான் நான் நேர்ல பார்க்கறேன். காலையில என் வாயை கலராம தயவு செய்து போயிடு. ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களா மாமா? ஏன் மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை வருஷமா நான் இந்த வீட்ல இருக்கேன். என்ன மதிக்க வேணாம், பரவாயில்ல. ஆனா என் அக்காவை கூட மதிக்க மாட்டீங்கல்ல? நேத்து வந்த இந்திராவுக்கும் தோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ம்? நல்லது பக்கம் தான் எல்லாரும் நிப்பாங்க. இந்த வீட்டில் நீ தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சிருக்க. நீங்க தான் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, உங்க பொண்ணு எவ்வளவு திமிரா ஜோடியா கௌதம் கூட வரான்னு. ம் வா இந்திரா.